மாமிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 7th மந்த் பேபி ஸ்கேன் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கேனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட க்ரோத், அப்புறம் பேபியோட ஹார்ட் பீட், பேபியோ கழுத்தில் கொடி சுற்றி இருக்கா, இல்லை பேபியோட பொசிஷன்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஹார்ட் ரேஞ்ச் நல்லா இருக்கா. ஸோ வந்து ஃபுல் பேபி க்ரோத்தை பற்றி தான் இந்த ஸ்கேன்லேயும் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் மதுரையாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் பேபியை ஸ்கேன் பண்ணும்போது மானிட்டரில் பார்க்கணும் அப்படின்னா, முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேனருக்கும் நமக்கும் அந்த டாக்டருக்கும் நமக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவாங்க இல்லையா, நம்மளால் வந்து பேபியை பார்க்க முடியாது. ஸோ அப்படி தான் எல்லா ஸ்கேனுமே பார்ப்பாங்க. பட் நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த ஸ்கேன் போனேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்கேன் சென்டரில் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் பேபியை ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். ஸோ அவங்களே வந்து உங்கள் பேபி மூமெண்ட், பேபி சிரிக்கிறது, ஸோ சில இதெல்லாம் வந்து காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கேன் சென்டரில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கேனுக்குள்ளே போகலாமா? இந்த தடவையும் பார்த்திங்கன்னா நமக்கு பேபி ஆன்டீரியரில் தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஸோ 5 months வரைக்கும் நமக்கு பேபியோட ஹார்ட் ரேஞ்ச் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து கேர்ள் பேபி அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஸ்கேனில் பார்த்திங்கன்னா பேபியோட ஹார்ட் ரேட் 123 தாங்க வந்திருக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிட்ட வந்து கம்மியாகிடுச்சு. ஆனால் வந்து ஆன்டீரியர்லேயே தான் இருக்காங்க. இதில் போன வட்டம் பார்த்த ஸ்கேனில் பேபி வந்து சிட்டிங், அதாவது உட்காந்துருந்தாங்க இல்லையா. ஸோ அப்படி உட்காந்துருக்கிறது வந்து 9th மந்தில் தான் வரக்கூடாது. ஸோ 9th மந்த் ஸ்கேனில் பேபி உட்காந்துருந்தாங்கன்னா ரொட்டேட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நமக்கு வந்து 5th மந்தில் இருக்கிறது வந்து நார்மல் தான். இப்போ பார்த்திங்கன்னா 7th மந்தில் வெர்டெக்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ வெர்டெக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பேபியோட தலை வந்து கீழே, ஸோ பேபி வந்து அப்படியே ரொட்டேட் ஆகி இப்போ நம்ம நார்மல் டெலிவரிக்கு என்னென்ன தேவையோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேபி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி வந்துட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்ட்டுமே எடுக்கலைங்க. ப்ரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் பண்ண அன்னையிலேருந்து ஸோ இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ ஒர்க்கை பார்க்குறதுலே வந்து பேபி உள்ளே நல்லா ரொட்டேட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்காம கொஞ்சம் உங்கள் ஹெல்த் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ ரெஸ்ட் எடுங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் நார்மலாக அவங்க ஒர்க்கு கேரி பண்ணலான்னு சொல்லுவாங்க. தாராளமாக அவங்க ஒர்க்கெல்லாம் கேரி பண்ணிக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பேபியை பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸில் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு, ஆன்டீரியர் இருக்காங்க. பேபி கழுத்தில் கொடி சுற்றி இருக்கா அப்படின்றது 7th மந்த் ஸ்கேன்லேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஸோ பேபி கழுத்தில் எந்த கொடியும் சுற்றலை. அந்த திக்னஸ் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி மெச்சூரிட்டி வந்து கிரேட் 2 வரணும். நம்ம ஸ்டார்டிங் 5th ஸ்கேனில் பார்க்கும்போது கிரேட் 0 இருந்துச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து கிரேட் 2 காட்டியிருக்கு. ஸோ பேபியோட க்ரோத் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் பேபி நீங்கள் 5th மந்த் ஸ்கேன் பார்க்கும்போது சொன்னீங்க இல்லையா, ஒரு ஸ்கேனையாவது ப்ரைவேட்டில் எடுங்க. அதுவும் இந்த 5th மந்த் ஸ்கேனை ப்ரைவேட்டில் எடுங்க. அப்போ தான் உங்கள் பேபியை நல்லா பார்க்க முடியும். பிகாஸ் பேபி வந்து நம்ம அந்த மானிட்டருக்கு தகுந்த மாதிரி குட்டி அழகாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபுல் பேபி பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்கேனில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் எந்த ஆங்கிள்லையுமே உங்கள் பேபியை பார்க்கவே முடியாது. 7th மந்த் ஸ்கேனில் பார்த்திங்கன்னா பேபியோட ஹெட்டு தனியாக, இது தனியாக, அந்த போன்ஸ்லாம் தனியாக, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஃபுல் க்யூட் பேபியை பார்க்கணுன்னா மிஸ் பண்ணாமல் 5th மந்த் ஸ்கேனில் கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து 7th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரியே தான் நமக்கு 9th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ என்னோடய 9th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா அதே ஆன்டீரியர், அதே வெர்டெக்ஸ். பட் இங்கே பாருங்களேன், இதில் ஹார்ட் பீட் வந்து 142 146 வந்துருக்கு. ஸோ 7th மந்த் ஸ்கேனுக்கும் 9th மந்த் ஸ்கேனுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸோ பெரிய சேஞ்சஸோ எதுவுமே இல்லை. இந்த 7th மந்தில் என்ன பொசிஷனில் இருந்தாங்களோ சேம் அதே பொசிஷனில் தான் இப்போ 9th மந்த்லேயுமே இந்த பேபி வந்து இருக்காங்க, ஓகேவா. அதே மாதிரி கால் எதுவும் சுற்றலை, கிரேட் 2ல் தான் இருக்காங்க. பொசிஷன் வந்து நார்மல் டெலிவரிக்கு பை சான்ஸ் என்னென்ன இருக்குமோ ஸோ அது எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்கள் பேபியை ஹெல்த்தியாக கேரி பண்ணுங்கள். பேபி ஃபேஸ் ப்ரொஃபைல்னு போட்டிருக்காங்க. ஆனால் பாருங்கள், ஸோ ஃபுல் பேபியாக அவங்களுக்கு வளர்ந்தனால பேபியோட ஃபேஸ் பாருங்களேன், அதாவது பேபியோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோஸப் ஆகிடும், ஓகேவா. நம்ம வந்து முன்னாடி பார்க்கும்போது இதுதான் வந்து ஒரு கரெக்டான பேபி, அந்த மானிட்டருக்குள்ளே நம்ம அழகாக பார்க்க. ஸோ பேபி நல்லா இவ்வளோ பெருசாக ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தாலுமே அந்த பேபியோட ஷேப் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பர்ஃபெக்டாக மேக்ஸிமம் யாருக்கும் விழுகாது. சில பேருக்கு வேணால் அந்த பர்ஃபெக்டாக அந்த பேபி வரலாம். பட் அந்த ஃபுல் பாடியே நீங்கள் பார்க்கணுன்னா 5th மந்த் ஸ்கேனில் அழகாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து 9 months வரைக்கும் பார்த்துருக்கோம்.
ஸோ எல்லாத்துலேயும் கேரி பண்ணும்போது 7 to 9 மந்த்ஸில் எனக்கு பெரிய ஸ்கேனுக்கும் 9th மந்த் ஸ்கேனுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஏன்னா 9th மந்தில் எப்படிலாம் ஸ்கேனில் இருக்கணுமோ அதெல்லாம் எனக்கு 7th மந்த்லேயே வந்துருச்சு. ஸோ அவங்க 7 மந்தில் இருக்கும்போதே நார்மல் டெலிவரிக்கு என்னென்ன பாசிபிளோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேபியாக ஆக்சுவலி உள்ளேயே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் என்னை 1 மந்த் ரொம்ப அந்த 1 மந்த் மட்டும்தான் என்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க. பிகாஸ் டெலிவரி எவ்வளோ சீக்கிரம் வேணால் ஆகலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பேபியோட ஹெட் நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வயிறுமே நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு அப்போ மட்டும்தான் சொன்னாங்க. பட் ஆனால் நான் 9th மந்த் ஸ்கேனையுமே போய் எடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக 9 மந்த்ஸ் 1 வீக் வரைக்கும் நான் கரெக்டாக ஸ்கேன் பார்த்தேன். ஸோ டெலிவரி அன்னைக்கு நீங்கள் போய் ஸ்கேன் பார்த்துருக்கீங்களா? ஸ்கேனிங் ரூமில் என்ன நடந்துச்சு, டெலிவரி எப்படி நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஸோ பேபியோட பொசிஷனை பார்த்து நீங்கள் பயந்துருக்கீங்களா? நான் ரொம்ப பயந்தேங்க. பிகாஸ் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னோன்னே நிறையா பேர் சொன்னது, அச்சோ குழந்தை உட்காந்துருந்தா நார்மல் டெலிவரி ஆகாது, படுத்திருந்தால் நார்மல் டெலிவரி ஆகாது, தலைகீழாக வரணும், ஸோ என்னென்னமோ சொல்லி என்னை பயமுறுத்துனாங்க. பட் இப்போயுமே நான் கடவுளை தான் சொல்லுவேன், காட் கிரேட்ஸ், குழந்தை ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி நார்மல் டெலிவரி ஆகிற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேபி என்ன பொசிஷனில் இருந்தாங்க, ஸோ அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பார்க்க போன இடத்துல டெலிவரி ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.